இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பத்தி நம்ம பேசணும். முருகன் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனாக இருக்கட்டும். பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பு ஒண்ணு இருக்கும். இந்த ராகு காலத்துல பூஜை பண்ணக்கூடிய ஒரு அம்மன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துர்க்கை அம்மன் தான். பெரும்பாலும் பெண்கள் இந்த வேலைகளை செய்வதுண்டு. ஏன்னா பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் ராகு காலத்துக்கு உகந்த தெய்வமாக நாம் பார்க்கக்கூடியது துர்க்கை அம்மன். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குறதுக்கு உகந்த தெய்வமா இங்க இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை நம்ம சொல்லலாம். கால பைரவர், இந்த நேரம் சரியில்லாத சமயத்துல எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா கால பைரவருக்கு தேங்காயில விளக்கு போடணும், வெண்பூசணியில விளக்கு போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் உண்டு. தேய்பிரைகளில் வரக்கூடிய அஷ்டமியில பைரவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நம்மளுடைய குறைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சிறப்பு உண்டு. அப்படிப்பட்ட சன்னதியுமே இந்த ஆலயத்திலே நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். கல்விக்கு கடைக்கண்ணாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா கல்வி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான். தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதியுமே இந்த ஆலயத்துல உண்டு. அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 18 சித்தர்கள். இன்னைக்கு சித்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா அவர்களுக்கான அந்த சமாதி ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்கள் நம்ம பாக்குறோம். பெரும்பாலும் சித்தர்களுக்கு தனியா ஆலயங்கள் கிடையாது. ஆனா இங்க 18 சித்தர்களுக்கும் சேர்த்து ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடுப்பன தெரியுமா? இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய நினைவிற்கு வந்து செல்வது வாழ்வியல் நெறிகளை சொல்லி கொடுத்துட்டு போனவங்க யார் அப்படின்னா சித்தர்கள் மட்டும்தான். இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்துட்டோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற பேர்ல அவசர அவசரமா என்ன பண்றோம், ஓடிட்டு இருக்கோம். வாழ்வியல் முறைகளை, உணவு பழக்கங்களை, சித்த மருத்துவத்தை நம்ம மறந்ததுனாலதான் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அப்போ ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் முறைகளை சொல்லிக் கொடுத்தவர்கள் சித்த பெருமார்கள். அப்படிப்பட்ட 18 சித்தர்களுக்குமான சன்னதி இந்த ஆலயத்திலே உண்டு. அதற்கு அடுத்து இங்கே வீற்றிருக்கக்கூடிய சாய்பாபா. சாய்பாபாக்கு நிறைய பெயர்கள் இருக்கும். ஆனா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபாவுக்கு ஒரு சிறப்பான பெயர் உண்டு. சண்முக சாய்பாபா அப்படின்னு சொல்றாங்க. முருகனுடைய ஆலயத்தில் சண்முகனுடைய ஆலயத்தில் இருக்கிறதுனால சண்முக சாய்பாபா அப்படின்ற ஒரு அருமையான பெயர் கொண்டிருக்காங்க. அப்ப இத்தனை தெய்வ கடாட்சமும் அமைந்த இந்த ஸ்தலத்துல நம்ம இன்னைக்கு இந்த வந்து இறைவனை பாக்குறோம் அப்படின்னா அது அவ்வளோ சாதாரணமா அமைவது கிடையாது. அதற்கான கொடுப்பனை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும்.